வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் வத்த குழம்பு நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூடு 10 வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மிளகு 25 to 30, சுண்டவத்தல் 20, பச்சை மிளகா 2 கீறியிருக்கேன், 2 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் பல்லாரி 1 வதக்கிறதுக்காண்டி கட் பண்ணியிருக்கேன், ஜீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். முதல்ல சுண்டவத்தலை வதக்கி எடுத்துக்கலாம். வத்தல் வதங்கிட்டு இப்போ ஜீரகம் போட்டாச்சு. அடுத்து வெள்ளைப்பூடு போட்ட வேண்டியதான். நல்லா ப்ரௌனிஷாக மாறிட்டு இப்போ பல்லாரி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்து ஒன்று தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பாதி வதங்கின பிறகு மிளகு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு பாதி டேபிள் ஸ்பூன், நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டோம். ரொம்ப மணமாக இருக்கும். பச்சை மிளகா போட்டோம். இப்போ அரைச்ச விழுது ஊற்றிடலாம். அரைச்ச விழுது இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிடுறோம். தண்ணியெலாம் ஊற்றின பிறகு இந்த மாதிரி இருக்குது நமக்கு. இப்போ நெருப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு 4 minutes கொதிக்க விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கிடுவோம். நான் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பல நீங்கள் போட்டுக்கலாம். கோரியண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. சுவைத்து பார்ப்போம். மக்களே, ரொம்ப அருமையாக இருக்குது, வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு வந்து அந்த சுண்டவத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உப்பு இறங்கியிருக்கு. கொஞ்சம் தேவைப்படுது. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் போடுறேன். நீங்கள் உங்களுடைய உப்பு தேவைக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. காரமும் அதேமாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடு நிறைய போட்டதுனால அந்த இது ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எப்படி இருக்குன்ட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.